இப்போ நாம பார்க்க போறது தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐயப்பனினுடைய கவச்ச ஸ்தோத்திரம். இந்த கவச்ச ஸ்தோத்திரமானது குஹ்ய ரத்ன சிந்தாமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகவும் ரகசியமான ஒரு கிரந்தத்துல மிகவும் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கவச்சத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. ஆமா, கைலாசத்துல பார்வதி தேவியானவள் கேட்ட கேள்விக்கு சிவபெருமான் சொன்ன பதிலாக இந்த கவச்ச ஸ்தோத்திரமானது அமைந்திருக்கு. உலகத்துக்கே தாயான பார்வதி தேவி துஷ்ட கிரகங்களினுடைய பீடிகையில இருந்து தப்பிக்கிறதுக்கும், அதாவது கிரகங்களினுடைய உபாதையினால கஷ்டப்படுறவனுக்கும், ரோகங்களால் கஷ்டப்படுபவனுக்கும், விஷ ஜந்துக்களால் தீண்டப்பட்டு கஷ்டப்படக்கூடியவனுக்கும், பலவிதமான குரூரத்தனமான இருக்கக்கூடிய எதிரிகளால் ஏற்படக்கூடிய கஷ்டமும், கெட்ட ஸ்வப்னங்கள் போன்ற கஷ்டமும், அதே போல வறுமை போன்ற கஷ்டமும் நீங்குவதற்கு இந்த கலியுகத்துல, கோரமான இந்த கலியுகத்துல ஒரு நல்ல விமோசனத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு இந்த உலகத்துக்காக பார்வதி தேவியானவள் கேட்க சிவபெருமான் சொன்ன பதிலாக அமைந்த அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பரமேஸ்வரன் ரொம்ப அற்புதமாக சொல்றார். இந்த கவச்சத்தை யார் யாரெல்லாம் ஜபம் பண்றாங்களோ அவங்க பெரிய சித்திகளை அடைந்து தண்ணி மேல நடக்கக்கூடிய சித்தியும், அக்னியால் தகிக்க முடியாத அளவுக்கு சக்தியையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்.